வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். யோ எதிரியா? டாக்டர், இந்த ஆள் என்ன பண்றாரு? அவருக்கு உங்களை மட்டும்தான் தெரியுது. அவங்க பொண்ணு மகன்னு யாரையுமே தெரியல. அப்படின்னா ஒருவேளை அவரு உங்க மேரேஜுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ரங்கி, அங்க பாரு, அப்பா அம்மாவை லுக்க விட்டுட்டு இருக்காரு. டேய் ராஜசிங்கம், என்னடா தேடுற? அக்கா, நீ ரங்கி வயசுக்கு வந்துட்டான்னு சொன்னல, அதுக்கு நான் எள்ளுருண்டை வாங்கி வச்சிருந்தேன். வந்ததுதான் தெரியும். பார்த்தா இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். எள்ளுருண்டையும் காணோம். என்னாச்சு இவனுக்கு? அம்மா, இப்பதான் நீ ஏஜ் அட்டன் பண்றேன்னு நினைச்சு உனக்கு எப்பவோ கொடுக்கணும்னு நினைச்ச எல்லோருண்டையா இப்ப தேடிட்டு இருக்காரு. பயமுடு. அந்த ஆளுதான் மண்டையில் அடிப்பட்டு இதே விளையாட்டு இருக்காருன்னா நீயும் அதையே சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கியப்போ? நான் தான் ஏற்கனவே சொன்னலம்மா. சாரி ரங்கி, எள்ளுருண்டை எங்க போச்சுனே தெரியல. அடுத்த தடவை பார்க்கும்போது உனக்கு நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன். அம்மா, நான் எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்? எனக்கு ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையா? உங்களுக்கு ஒன்னும் இல்ல அங்கிள். உங்க மாமா சிதம்பரம் இருக்காருல்ல, அவருக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவரை தான் பார்க்க வந்தீங்க. ஓ அப்படியா டாக்டர்? பாரா, என்ன டாக்டர் ஆக்கிட்டாரு. இது வரைக்கும் அம்மாவை பார்த்து அப்பாதான் பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாரு. இனிமே அவர் கொடுக்கற லவ் டார்ச்சர்ல அம்மா தான் ஓட போறாங்க. ஆமாமா, நினைச்சு பார்க்கும் போதே செம்ம காமெடியா இருக்கு. இனிமே தினம் தினம் நம்ம வீட்ல ரொமான்டிக் சீன் தான் போல. போய் மூட்ரி. ரங்கி, அந்த அண்ணா யாரு? ராஜாங்க பாகுவா? கட்டு மஸ்தா இருக்கீங்களே, என்ன சாப்பிடுறீங்க? ஏன் ரங்கி முறைக்கிற? இவங்கெல்லாம் யாரு? உன் ஃப்ரெண்ட்ஸா? ஹாய் கேர்ள்ஸ். யோ, இவங்கெல்லாம் உன் பிள்ளைங்க. அவங்களே அடையாளம் தெரியல உனக்கு? குழந்தைங்களா? நமக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. ஆமா, நீ பாவாடை தாவணில இருந்த, இன்னைக்கு என்ன திடீர்னு சேலை கட்டி இருக்க? என்ன சாமிக்கு ஏதாவது வேண்டுதலா? கழுத்துல கயிறு வேற கட்டி இருக்க? நீங்க இப்ப என்ன பேசினாலும் அவருக்கு புரியாதுமா. ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து திரும்ப இந்த ஆள் மண்டையிலேயே போட்டா சரியாயிடுமா டாக்டர்? அம்மா, அவரு நல்லாகிற வரைக்கும் நாம பொறுத்துதான் ஆகணும். அப்படி இல்லாம நீங்க வேற ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் இதே ஸ்டேஜ்ல இருந்துருவாரு, பாத்துக்கங்க. டாக்டர், இவரை ரெக்கவர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தனியா கிடையாதுமா. அது தானா சரியாயிடும். சில பேருக்கு 1 வீக், சில பேருக்கு 1 மந்த், சில பேருக்கு எக்ஸ்ட்ரா டைம் கூட ஆகலாம். சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லம்மா, நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவரு அவரோட காலத்திலேயே தான் இருப்பாரு. கோபப்படாம பொறுமையா பாத்துக்கங்க, அவை சரியாயிடுவார். இத்தனை நாளா குடிச்சிட்டு வந்து உயிரை வாங்கிட்டு இருந்த, இப்ப புதுசா இப்படி ஒரு தொல்லையா? குடிக்கிறனா? ஐ அம் a teetotaler. தேனியும் பாலையும் தவிர நான் வேற எதையும் குடிச்சதே இல்ல. அக்கா, ரங்கிய எப்படியாவது சீக்கிரம் மாமா கிட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க ப்ளீஸ்.
கடவுளே கடவுளே